9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால் ஐயாவுக்கு என் வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். சிறப்புங்கய்யா. ஐயா, அந்த 92 நாட்கள் கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய மாற்றங்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசிக்கு, இந்த கன்னி ராசிக்கு இந்த கோச்சார ரீதியாக எந்த நல்ல பலன்கள் கிடைக்க போகுது, இவங்க எப்படி இருக்கணும், எதுலேருந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லுங்கய்யா. அதாவதுங்க, இப்போ கன்னி ராசிக்கு நீங்கள் 92 நாட்கள், அதாவது ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் இந்த 92 நாட்கள் பலன்கள் தான் நம்ம எல்லா ராசிக்கும் சொல்லிட்டு வந்துட்டுருக்குறோம். அதில் இப்போது கன்னி ராசிக்கு நம்ம இந்த பலனை பற்றி பேச போகிறோம். அதற்கு முன்னாண்ட என்னை வாழ வைக்கும் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்திற்கும் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும் என்னுடைய நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ கன்னி ராசி, இதுக்கு பார்த்தீங்கன்னா நாம் ஃபஸ்ட்டு பெரிய கிரகங்களை, ராஜ கிரகங்களை தான் முதல் எடுத்துக்குவோம். அதாவது சனி, ராகு, கேது, குரு பகவான். இப்போ சனி பகவான் கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்துல, அதே சமயத்தில் ராகு பகவான் கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்துல, குரு பகவான் பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு 11ஆம் இடத்துல, அது போக கேது பகவான் பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு 12ஆம் இடத்துல. அப்போ இப்படி இருக்கும்போது கன்னி ராசிக்கு பலன் எப்படி இருக்கும்? இதில் பார்த்தீங்கன்னா முதல் ராசிநாதன் எப்படி இருக்காங்க தான் நம்ம பார்க்கணும். அப்போ அந்த ராசிநாதன் ஆகப்பட்டது சிம்மத்தில் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிம்மத்தில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரைக்கும், 17ஆம் தேதி அந்த சூரிய பகவான் பெயர்ச்சியே வர்றாங்க கடகத்திலிருந்து. அதே சமயத்தில் புதன் பகவான் ஆகப்பட்டது ஆகஸ்ட் 26ஆம் தேதி தான் கன்னி ராசிக்கே வர்றாங்க. ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி சுக்கிர பகவான் கன்னி ராசிக்கு வர்றாங்க. சுக்கிர பகவான் கன்னியில் நீச்சம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவை பார்த்தீங்கன்னா இந்த ராசிநாதன் தான். அந்த ராசிநாதன் ஆகஸ்ட் மாதத்துக்கு முன்னாண்ட 12ஆம் இடத்தில் சிம்மத்தில் இருக்கிறாங்க. அதே சிம்மத்தில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி அந்த சூரிய பகவான் ஆட்சியாக இருக்கிறாங்க. அப்போ ஆட்சி பெற்ற சூரியனோடு புதன் இணைந்திருக்கிறார். இது ஒரு நல்லது தான். அது போக இந்த சூரியனும் புதனும் ஒன்றா இருக்கிறது புதாதித்ய யோகம். அதுவும் அந்த ஆட்சி பெற்ற சூரியனோடு புதன் இணைந்திருப்பது இன்னுமே சிறப்பை கொடுக்கும். அப்போ இந்த பீரியடில் கன்னி ராசிக்காரங்களுக்கு படிப்பு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காலேஜுக்கு போகணும், இல்லை 10th முடித்து +2க்கு வரணும், இல்லை ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணுறாங்க, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க, ஒரு ப்ரமோஷன், ஒரு வேலைக்கோசரம் காத்துட்ருக்காங்க, அந்த வேலைக்கு படிக்கணும், படித்தாலும் பாஸ் பண்ணிடுவாங்க. இது மாதிரியான அமைப்பு இப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குது. அதே சமயத்தில் கன்னி ராசியில் சுக்கிர பகவான் நீச்சம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கன்னி ராசியில் இந்த ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் அந்த சுக்கிர பகவான் நீச்சமாகத்தான் இருப்பார். அப்போ அந்த சுக்கிர பகவான் நீச்சமாக இருக்கும்போது அந்த சுக்கிர பகவான் கன்னி ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதியும் 2ஆம் இடத்து அதிபதியும் சுக்கிர பகவான். அப்போது அந்த 2ஆம் இடத்து அதிபதியும் 9ஆம் இடத்து அதிபதியும் நம்மளுக்கு நீச்சமாக இருக்கிறதுனால ஆகஸ்ட் மாதத்தில் கண்டிப்பாக இவங்களுக்கு ஒருத்தர்கிட்ட பேச்சு கொடுக்கறதோ, ஒரு முடிவை எடுப்பதோ அதில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அது போக ஒரு பொண்ணு பார்க்குற விஷயத்திலையும் மாப்பிள்ளை பார்க்குற விஷயத்திலையும் ஆகஸ்ட் மாதம் சுக்கிரன் நீச்சமடைவதால் அந்த ஆகஸ்ட் மாதம் பொறுமையாக இருப்பது நல்ல விஷயம். அதே சமயத்தில் கன்னி ராசிக்காரர்கள் ஆகஸ்ட் மாதத்தில் அந்த சுக்கிரன் தனாதிபதி நீச்சமடைவதால் பண விஷயத்தில், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுல, அதில் வரவு செலவு பார்க்கறதுல கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பொறுமையாக செயல்படுவது அப்படிங்கிறது நல்லது. அப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் எந்த ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லி ஓப்பன் பண்ணுறது கூடாது.
அப்போ ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்ல விஷயம். அது போக இந்த ஆகஸ்ட் மாதத்திலேயே 6ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறாங்க. ஆகஸ்ட் மாதம் இருப்பாங்க, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரைக்குமே வந்து அந்த ராகு அங்கே தான் இருப்பார். அப்போ அந்த ராகு பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பது கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரு யோகம். அப்போ 6ஆம் இடத்தில் அந்த ராகு பகவான் இருந்து தசை நடத்தினாலும் யோகம், 6ஆம் இடத்துல இருப்பதே யோகம். அப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம், ஒரு தொழிலை விரிவு பண்ணலாம், ஒரு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும், ஒரு பணம் தனக்கு ரொம்ப நாளாக வராதது திடீர்னு வருவதற்குண்டான வாய்ப்பு. அப்போ எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் இந்த ராகு பகவானால் நடக்கவிருக்கிறது. கன்னிராசிக்காரங்க அது தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் இந்த கேது பகவான் இவங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ இந்த கேது பகவான் 12ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு செயலை செய்ய போகும்போது பல யோசனைகள், பல குழப்பங்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு வரும். ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அங்கே சூரிய பகவான் ஆட்சி ஆகிறாங்க. ஆட்சி பெற்ற சூரியனோடு கேது சேரும்போது கேது அஷ்டமம் ஆயிடுறாரு. அப்போ அந்த சூரியனுடைய வேலை தான் அங்கே நடக்கும். அப்போ அந்த 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் ஆட்சியாக இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த அயன சயன போகஸ்தானம், அப்போ இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். வெளிநாட்டுக்கு பயணம் செய்வதும் நல்லா இருக்கும். அப்போ தூர பிரயாணம் மேற்கொள்வதும் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அற்புதமாக இருக்கும். அது போக இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் இங்கே துலாம் ராசிக்கு வந்துடுறாங்க. அப்போ வந்து தனாதிபதி தனஸ்தானத்துக்கு செப்டம்பர் மாதம் வர்றதுனால கன்னிராசிக்காரங்கள் அந்த 9ஆம் இடத்து அதிபதியும் சுக்கிர பகவான் தான், 2ஆம் இடத்து அதிபதியும் சுக்கிர பகவான் தான். அப்போ அந்த சுக்கிர பகவான் தனஸ்தானத்துக்கு செப்டம்பர் மாதம் வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பணம் கொடுத்துருக்குறீங்க, அது கடந்த காலத்தில் வந்து நீங்கள் கேட்டு கேட்டு பார்த்து வரல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பணம் வாங்கினவங்களுக்கு ஏதோ ஒரு பணம் வந்திருக்கும். அந்த பணத்தை உங்களுக்கு அவங்க இந்த பீரியடில் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதுபோக தொழில் விஷயத்துலையோ ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ உங்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லா இருக்கும், பண போக்குவரத்து நல்லா இருக்கும். இது போக இவங்களுக்கு வந்து சனி 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ அந்த சனி 7ஆம் இடத்துல இருக்கும்போது கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கை திருப்தியாக இருக்காது. இப்போ கன்னிராசியில் வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி பேர் இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். எல்லாத்துக்கும் இது பலிக்குமானா எல்லாத்துக்கும் பலிக்காது. யாராருக்கு தசா புத்திகள் சாதகமாக இல்லையோ அவங்களுக்கு இந்த சனியும் பாதிப்பு கொடுக்கும், தசா புத்தி சாதகமாக இல்லாததும் இவங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும். அதே சமயத்தில் தசா புத்தி யாருக்காருக்கு நல்லா இருக்குதோ அவங்களுக்கு வந்து இந்த சனியுடைய பாதிப்பு பெருசாக இருக்காது. அப்போ குடும்ப வாழ்க்கையும் பாதிக்கப்படாது. அப்போ இப்போ சனி கோல்சார பிரகாரம் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கையில் மனஸ்தாபம், கருத்து வேறுபாடுகள், கணவன் மனைவிக்கு ஒரு சிலருக்கு பிரிவு, பிரச்சனை இதெல்லாமே வந்திருக்கும். ஆனால் இந்த பீரியடில் அந்த குரு பகவான் இவங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து 9ஆம் பார்வையாக அந்த குரு பகவான் சனி பகவானை பார்க்குறாரு. அப்போ அந்த குரு பகவான் உச்சமாக இருந்து புனர்பூஷ நட்சத்திரத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே அந்த குரு பகவான் இருந்து 9ஆம் இடத்தை அந்த சனி பகவானை பார்க்குறாங்க. அப்போ அந்த சனி பகவானை பார்க்கறதுனால கன்னிராசிக்காரங்களுக்கு குடும்ப ரீதியான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். மனஸ்தாபங்கள், மனக்குழப்பங்கள், டைவர்ஸ்க்கே போயிருந்தாலும் இதெல்லாமே வேண்டாம். நம்ம 2 பேரும் வந்து பக்கம் ஏதோ தெரியாமலோ நம்மளுக்கு வந்து கருத்து வேறுபாடுகள் வந்துருச்சு அப்படின்னு அவங்களே ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொண்டு அந்த வாழ்க்கையை மறுபடியும் ரன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பகவானால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். சிறப்பு. ஏன்னா இப்போ ராசிலே வந்து சுக்கிரன் நீச்சமாக இருக்காரு. இந்த காலகட்டத்தில் என்னன்னா பேராசைனால பெருநஷ்டம் நிகழுமா, இல்லை வந்து ஒரு ஆணாக இருந்தால் பெண் கவர்ச்சியால் மைனஸ் ஆயிருமா, இல்லை பெண்ணாக இருந்தால் ஒரு ஆண் கவர்ச்சினால பிரச்சனை ஆகுமா? நீங்கள் கேட்டது அருமையான கேள்வி. சுக்கிரன் அப்படிங்கிறது அவங்களுடைய ராசியிலேயே நீச்சம்.
இந்த ஒரு மாதம் ஆகஸ்ட் மாதம் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஏதாவது ரூபத்தில் ஆசைப்படக்கூடாத இடத்துல ஆசைப்பட்டுருவாங்க. இப்போ வந்து மாற்றான் மனைவியை ஆசைப்பட்டாலும் சரி, வேறொரு பெண்ணை ஆசைப்பட்டாலும் சரி, திருமணம் ஆனதுக்கப்புறம் இது மாதிரி பெண்கள் விஷயத்தில் இவங்களுக்கு நாட்டம் உருவாகும். அப்போ இப்போ டைம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஓரளவுக்கு விலகி போனால் தப்பிச்சுக்குவாங்க. அதே சமயத்தில் இந்த சமயத்தில் கேம்பிளிங், சூதாட்டம், பணம் கட்டி இதில் நம்ம ஏதோ ரூபத்தில் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சூதாட்டத்தில் போனாலும், ரேஸ் விஷயத்தில் போனாலும், கார்ட்ஸ் ஆடினாலும் கண்டிப்பாக இந்த பீரியடில் கன்னி ராசிக்காரங்க மாட்டிக்குவாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு நண்பர் சொல்றாரு, ஒரு முதலீடு போடுங்க, போடின்னு நம்ம இரட்டிப்பான லாபம் கிடைக்கும், இதை நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லும் போது கூட இதை நம்பலாமா நம்பக்கூடாதா? இவங்களுக்கு இப்போ ஒரு நண்பர் வந்து இப்போ நான் கன்னிராசின்னு வச்சுக்கோங்களேன் என்கிட்ட சொல்றாரு, அப்போ எனக்கு வந்து இந்த ஆசைகள் தூண்டி விடுறாங்க. அப்போ இந்த ஆசைகளின் மோகத்தால் நான் போய் அதில் இறங்கிடுறேன். அப்படி இறங்கினா கண்டிப்பாக இந்த பீரியட்ல அது நஷ்டத்தை தான் சந்திக்க வைக்கும். நாம் வந்து ஆசைப்பட்டு அவதிப்படக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கன்னிராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் முதலீடு போடுவதிலும், அடுத்தவங்க சொல்லி அதை கேட்டு ஒரு விஷயம் செய்வதிலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்வது ரொம்ப நல்ல விஷயம். சிறப்புங்க. ஆனால் கன்னிராசிக்கு பொதுவாக சொல்றதுன்னா, இப்போ இந்த கிட்டத்தட்ட ஒரு 4.5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் கோச்சாரம் கொஞ்சம் கரெக்டாக உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது குரு பகவான் பாருங்க லாபத்திலேயே வந்து உச்சமாக வேற உட்காந்துருக்காரு. இந்த காலகட்டத்தில் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு லாபம் வருமா? அதே மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட், பதவி உயர்வு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அதாவது கோல்சார பிரகாரம் குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு உச்ச பலமாக வந்திருக்கிறாங்க. 12 வருஷம் கழிச்சு குரு உச்சமடைகிறார். அந்த குரு பகவான் ஆகப்பட்டது 7ஆம் பார்வையாக கன்னிராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ அந்த 5ஆம் இடம் என்பது என்ன? ஒருத்தருடைய திறமை, அறிவு, பேர், புகழ், காதல், திடீர்னு பணக்காரராகிறது. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த விஷயத்தை செய்தாலும் அந்த விஷயத்துக்கு சப்போர்ட் கிடைக்கிறது, குழந்தை பேரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதேமே நல்லா இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து ஒரு அற்புதமான டைம் பிறந்திருக்குது. அப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். இவங்க வாழ்க்கையில இவங்க யார் அப்படிங்கிறது தன்னை சுற்றி உள்ளவங்களுக்கு புரிய வைப்பாங்க. இவங்களுடைய வளர்ச்சியும் அடுத்தவங்க பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு, இவங்களுடைய வளர்ச்சியை அடுத்தவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு அட்டகாசமான டைம் இந்த பீரியட்ல நடக்கும். சிறப்புங்க. ஒன்றும் பயந்துக்க வேண்டியதே இல்லை. சிறப்பு, அருமையா சொன்னீங்க ஐயா. இப்போ இந்த காலகட்டத்தில் அது போக ராகு பகவானும் இவங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. குரு பகவான் அந்த சனி பகவானையும் பார்த்துட்டாங்க. அப்ப 3 கிரகங்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. சிறப்புங்க. இந்த காலகட்டத்தில் எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்? இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதான் சொல்றாங்க இல்லையா, இப்போ வந்து சூதாட்டம், அடுத்த பெண் மேல் ஆசைப்படுவது, ஒருத்தர் வந்து ஒரு பிசினஸ் செய்ய சொல்றாங்க, இது மாதிரி ஆசைப்பட்டு செய்வது, அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டாங்க அப்படின்னா இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. கன்னிராசி தான் இந்த 12 ராசிகள்லையும் ஒரு அட்டகாசமான பலனை அனுபவிக்கக்கூடிய ஸ்தானத்துல இப்ப இருக்கிறாங்க. ஏன்னா நீங்க சொல்றதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இந்த கன்னிராசி நேயர்களோட புதன் பகவான், அதாவது மூளைக்கு மெயினான காரணம் அவர் தான், சிந்திக்கும் திறன்ல இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் இந்த காலகட்டத்துல அந்த கவர்ச்சிங்கிற ஒரு விஷயம் சுக்கிரன் வந்து இப்ப மேல இருக்கிறதுனால நம்ம கண்ணை வந்து மூடுற மாதிரி கண்டிப்பா கண்ணை மறைச்சிடும். அப்போ அந்த சமயத்துல அந்த அவங்களுடைய ராசி நாதனும் அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இல்லை. 26ல தான் அந்த ராசிநாதனே அவங்களுடைய ராசிக்கு வர்றாங்க. அப்போ அந்த ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் கன்னி ராசிக்காரர்கள் உஷார் உஷார் உஷார். சிறப்புங்க. ரொம்ப அழகா அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க. நன்றிங்கய்யா.